அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வாரத்தில் இந்த 116 171 வாட்ச்மேன், மசால்ஜி, ஓஏ, காப்பி செட்டண்டர் இதர பணிகளுக்கான கால் லெட்டர் அது ஒரு 4-5 மாவட்டத்துக்கு வந்துருந்துச்சு. இந்த வாரத்தில் இன்னையிலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து இனிமேல் எல்லா மாவட்டத்துக்கும் இந்த வாரத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும். போன வாரம் பார்த்திங்கன்னா சிவகங்கை ஃபஸ்ட்டு, அடுத்து நாமக்கல், அப்புறம் தேனி மாவட்டம், கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டத்துக்கெலாம் வந்துருச்சு. வந்திருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வாரங்கிறது ஒரு 5 நாள், அதிகபட்சம் 5 நாள் 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். மெயினாக இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அரசு மருத்துவர்கிட்ட போயிட்டு பச்சை இங்கில் சைன் வாங்கிட்டு வரணும். அது மட்டும்தான். மீதி எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போயே கொடுத்துருப்பீங்க. முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணிக்கே நீங்கள் அதை இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. கொடுக்காதவங்களுக்கு தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் கல்வி சான்றிதழ், அனைத்து கல்வி சான்றிதழ் இது மட்டும் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் ப்ரியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சான்றிதழ், அப்புறம் கம்யூனிட்டி சான்றிதழ், இவ்வளோ தான். ஜாதி சான்றிதழ் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் லெட்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, டைம் இருக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கினவங்க வாங்கி கொடுத்தவங்களுக்கு தேவையில்லை. வாங்காதவங்க பக்கத்தில் யாருனாச்சும் அது க்ரீன் இங்க்கா அப்படின்னு கேட்குறீங்க. க்ரீன் இங்க் தேவையில்லை. அதில் எந்த க்ரீன் இங்க் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் அது அணைஞ்சு 2 பேர் வாங்கிட்டு போயிருங்க, கொடுக்காதவங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதர மாவட்டத்துக்குலாம் இன்னிலேருந்து வர ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுக்கும் டைம் கிடைக்கும். அந்த கால் லெட்ரு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஃபார்மெட் இருக்குது. நம்ம எம்ஹெச்சி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டான ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அரசு மருத்துவர்கிட்ட நீங்கள் அந்த சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகிறப்ப சப்மிட் பண்ணால் போதும். அட்வான்ஸாக வாங்கி வைக்க வேணாம். ஏன்னா தேதி அட்வான்ஸ் தேதி போட்டிருந்தா அதில் எதுவும் கேள்வி எதுவும் கேட்பாங்க. அதனால் நம்ம லெட்ரு வந்ததுக்கப்புறம் அந்த லெட்டரை காமிச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டாக்டர்கிட்ட காமிச்சு கூட நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் நம்ம லெட்ரு வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் வழியாக நம்ம வலியுறுத்திட்டுருக்கோம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த கையோடையே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். முடித்த கையோட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சீல் வச்சு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டியூட்டி ஜாயின் பண்ணுறதும் நம்மளை கேட்பாங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்க கேட்பாங்க. இல்லை அவங்க கொடுக்குற உத்தரவுப்படி இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் புதுசாக போகிறனால ஒரு வாரம் நம்மளுக்கு பயிற்சி மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண சொல்லலாம். அதனால் இல்லை எனக்கு இது மாதிரி இன்றைக்கே ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம் தான். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு கூட ஐயா அந்த மாதிரி நான் வெளியூரில் இருக்கேன், இந்த மாதிரி வீடு ஷிஃப்டிங் பண்ணிட்டு வரணும், அதுக்கான டைம் வேணுங்கிறனால டைம் அவங்க கொடுப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. அதை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன ஒரு தகவல்னால், நீங்கள் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சேலரி அக்கௌண்ட்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா அதில் நிறைய சலுகைகள் இருக்குது. அது நிறைய சலுகைகள் இருக்குது. கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணியே ஆகணும். அது உங்களுக்கு நான் போகிறப்ப அவங்களே தகவல் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே நம்ம சேனலில் சொல்கிறோம். சேலரி அக்கௌண்ட் என்னென்ன அப்படின்னா, நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது பார்த்திங்களா, அதோடைய ஜெராக்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 500 1000 பணமோ கொண்டு போனீங்கன்னா நம்மளை ஓப்பன் பண்ணிடுவாங்க. முதல் மாதம் சேலரி ஏறினதுக்கப்புறம் அது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். சேலரி அக்கௌண்ட்டாக மாறிடும். அதில் நிறைய சலுகைகள் இருக்குது. அது நம்ம பின்னாடி இன்னொரு காணொலியில் அதை என்ன சலுகை என்னன்றது அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதனால் சேலரி அக்கௌண்ட் மாற்றி வைக்கிறது நல்லது அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வேறு என்ன தகவல் வேணும்னா, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் தானே உங்களுக்கு தவிர அது நிரந்தரம் கிடையாது. அதனால் அடுத்து வர தேர்வுகளுக்கு படித்து கொண்டே இருங்கள். ஏதேனும் ஒரு தேர்வு வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக. தோல்வியடைந்தவர்களுக்கு இவ்வளோ தூரம் கடைசியாக தோல்வி அடைஞ்சிட்டோன்ற வருத்தம் கண்டிப்பாக அது நம்ம யாருமே அதுக்கு ஆறுதல் நம்ம சொல்ல முடியாது. அதனால் நீங்களுமே அதெல்லாம் மறந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதனால் அடுத்த கட்டம் என்னவோ அது தகுந்தாப்புல அதை மூவ் பண்ணி போயிடுவோம். அதே மாதிரி இந்த 72 73 பற்றி கேட்குறீங்க.
அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அப்டேட் கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா இப்போ இவங்க இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்லேருந்து லோக்கல் கோர்ட்டுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இந்த வாரத்து எண்டுக்குள்ள தகவல் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்கும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கே போயிடலாம். அதனால் அது கொஞ்சம் காத்திருங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுன்ற பெல் ஐக்கானை அமுக்கிக்கோங்க. வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.